ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாசஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே அயன் ஹார்ட்டுக்கான ட்ரெய்லர் ஒன்று வந்துருச்சு. ஸோ டிஸ்னி ப்ளஸில் வெப் சீரிஸ் விட்டுறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு சீரிஸ் வரதா பிளான் பண்ணி அதை சொல்லிவிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சீரிஸை எடுத்து முடிச்சுட்டு இதை விடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு ஃபைனலாக 2025 ஜூனுக்குள்ளார மொத்தத்தையும் தள்ளி முடிச்சிடலான்னு இருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அதாவது ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடியே மொத்தத்தையும் தள்ளி முடிச்சுட்டு ஒரு மாதிரி புதுசாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை இன்னும் கையில் வச்சுருக்க வேணான்ற மாதிரி யோசிச்சிட்டாங்களா என்னன்ற மாதிரி டக்குன்னு முடிச்சு விட்லான் இருக்காங்க. அதாவது மொத்தமாக 6 எபிசோடு பிளான் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ வரட்டும் பார்க்கலாம். பட் ஆனால் அந்த ட்ரெய்லரில் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் பட் ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அயன் ஹார்ட் அந்த ஒரு கேரக்டரே ஒரு மாதிரி எனக்கு டச் இல்லாத மாதிரியான அந்த ஒரு ஃபீலிங்லேயே தான் இருக்குது. அண்ட் இதில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பேந்தர் ஒக்காண்டா ஃபாரெவருக்கு அப்புறமா நடக்கிற ஒரு கதை தான் இது அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுதான் ஸ்டார்டிங்கில் அந்த ட்ரெய்லரில் போட்டிருப்பாங்க. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரானதுமே ஒரு சின்ன குவிஸ் மாதிரி, அதாவது சாப்பாடத்தில் பார்க்குற மாதிரி ஒரு லிஃப்ட்டுக்குள்ளார மாட்ட வச்சுட்டு இதை உயிரோட போடணும் அந்த 3 நிமிஷத்துக்குள்ளார இதுலேருந்து தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டு அந்த ஒரு டீல் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளார அந்த ஒரு கான்வர்சேஷனில் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு கேஜெட்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சு கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் எப்படிலாம் கற்றுக்கினாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது அந்த ஷியூரி கூடலாம் இந்த அயன் ஹார்ட் கேரக்டர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுமே காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சூட்டை பார்க்கும்போதே பெருசாக அந்த ஒரு அயன் மேனுன்ற அந்த ஒரு லுக்கே இல்லை, பியூர் ஆர்டிஃபிஷியலாக அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அந்த டிஜிட்டல் அந்த மாஸ்காக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக எனக்கு அதை பார்த்தாலே ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபீலே இல்லை. அயன் ஹார்ட் அப்படின்றதே எனக்கு நம்ப முடியல. அண்ட் இதில் எப்படின்னா ஒரு சின்ன ஒரு குரூப் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் நடக்கிற அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிட்டு இல்லை வெப்பன் சப்ளை மாதிரி சம்திங் வெப்பன் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து வர பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்து போகும்பொழுது அதில் ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்த்து இவங்க எல்லாருமே போராடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டோரி போகும் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ பட் ஆனால் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகே இஷாக இருக்குது. அண்ட் ட்ரெய்லர் ஒன்றுமே அந்த ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இல்லை. அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு சீன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. லைக் அந்த சூட்டப் ஆனதுக்கு அப்புறமா டக்குன்னு அந்த இடத்துல அப்படியே லேண்ட் ஆகி அதில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு ஒரு ட்ரக்கை ஒரு பிளாஸ்ட் பண்ணி அப்படியே அந்த ட்ரக்கு மேலே படுக்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஐகானிக் சீன் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரில. அதாவது ஒரு பியூராக அந்த ஒரு கேஜெட் ரிலேட்டடாக அந்த பொண்ணு எப்படி, அதாவது அயன் ஹார்ட் எப்படி அவங்கள மோல்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா எப்படி அந்த ஒரு கதை ஸ்டோரி மூவ் ஆக போகுது அப்படின்றது தான் மேபி இந்த ட்ரெய்லர் மூலயமா சொல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5 வருஷம் கழிச்சு இந்த ஒரு ட்ரெய்லர் வர்றதாட்டி ஓகே சம்திங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் சரி. அதாவது அந்த ஒரு 6 எபிசோடில் ஓரளவுக்கு அது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் பார்க்குறதுக்கு விஷுவலாக ஓரளவுக்கு செம்ம ஒரு கூலாக அண்ட் ஓரளவுக்கு அந்த அயன்மேன் ரேஞ்செலாம் வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் அந்த ஒரு ரேஞ்சை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது, இதை பற்றின தாட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ ஓஎஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டேன்.